இதுக்கடையில ராம்நாட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற அஜித் குமாரோட தம்பி நவீனுக்கு வந்து இந்த தகவல் சொல்லப்படுது. அதாவது அவங்க குடும்பத்தினர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அண்ணனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிருக்காங்க விசாரணைக்கு. இந்த மாதிரி நகையையும் பணத்தையும் காணோம் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நவீன் வந்து தன்னோட வேலையை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 4 மணி போல அங்கேருந்து கிளம்பி வரார். ஸோ கிளம்பி வந்துட்டு அம்மாவை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்கிறாரு. அப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவீனும் அம்மாவும் என்ன நினைச்சிருக்காங்க, எப்படியும் அஜித் குமார் எடுத்திருக்க மாட்டாரு, ஸோ விசாரணை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ பயந்துகிட்டே இருக்காங்க. நைட்டு தூங்கவும் செய்யறாங்க, வீட்டுல படுத்து தூங்குறாங்க. ஆனா காலையில 6 மணிக்கு தடால் அடியா கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே நவீன் போய் கதவை திறந்திருக்காரு. ஒரு 3 போலீஸ் நின்று இருக்காங்க. 3 போலீஸ் நின்று நகையெல்லாம் எங்க வச்சிருக்க, நகையெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உள்ள வந்திருக்காங்க. உள்ள இருந்த பீரோ பொருள் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சீனை நீங்களே நினச்சி பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சாஃப்டாலாம் அது அங்கே நடந்திருக்காது. ஸோ பீரோவில் இருந்த துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அங்கே ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, எங்கேயுமே நகை இல்லை. உடனே நவீன்ட்ட இருந்த ஃபோனை பிடுங்கிட்டு வண்டியில் வந்து ஏறுறா அப்படின்னு சொல்லி நவீனை வண்டியில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. போகிற வழியில் கூட 2-3 பேரையுமே கூப்பிட்டுருக்காங்க. அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டன்னு சொல்லி சில பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் நேராக வண்டி எங்கே போய் நின்றுருக்கு அப்படின்னா அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் போய் நின்றுருக்கு. அந்த தோப்பில் வச்சு அஜித் குமாரையும் அஜித் குமார் தம்பி நவீனையும் தாக்கியிருக்காங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, தம்பியை வந்து அண்ணன் முன்னாடியும் அண்ணன் முன்னாடி தம்பியையும் தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 hour அடிச்சிருக்காங்க, கையை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க, முட்டி போட வச்சு பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. இதுக்கு ஐ விட்னஸா இப்போ இருக்கிறது நவீன் தான். காலையில சாப்பாடு, மதிய சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் 4-5 பேர் அடிச்சிருக்காங்க. அவ்வளோ அடியை தாங்கின அஜித் குமார், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல, என்னை விட்டுருங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. பட் அவரும் மனுஷன் தானே, எவ்வளோ வலியை தாங்க முடியும்? நவீன் சொல்லும்போது அந்த எதை வச்சு தாக்குனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் போட்டுருந்துச்சு, பட் ஒரு கண்ணாடி மாதிரி பைப் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுவே அடிச்சதுல உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு தாக்கியிருப்பாங்க? தோப்புல அடிச்சது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு, ஒரு பைப்பு பிளாக் கலர் ஹேண்டில் போட்டு அது உடஞ்சிருச்சு. மதியம் அங்கேயே உடஞ்சிருச்சு.